ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஸ்னிஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அட்வென்ச்சர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன். அவன் பேர் சன்னி. அவனுக்கு ஒரு 8 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணவே முடியாது. அந்த அளவு நோஸ் பிளாக்கிங் இஷ்யூ இருக்கு. அவனுக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவன் அதனால பல விஷயங்கள் இழந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும். அதுல இந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வந்து அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்றான், அதனால அவனுக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, அவன் அதை வச்சு என்னெல்லாம் சாதிக்கிறான், கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் பவர் மாதிரி என்னெல்லாம் பண்றான் அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்துருக்கான். ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஸ்மெல்லே தெரியாது, அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிய வரும்போது அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்றான்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்கான். பெர்ஃபார்மன்ஸ் அந்த சின்ன பையன் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அவனோட கேரக்டர் ரொம்ப நீட்டாவே எழுதியிருக்காங்க. அவனை ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க பண்ற காமெடி போர்ஷன்ஸ்லாம் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பையனுக்கு ஸ்மெல் தெரியறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும், நடக்கிற போர்ஷன்ல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் கலட்டா பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பயங்கர பிரெடிக்டபிளாகவும் பயங்கரமா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா வச்சு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.